பூலித்தேவனும் வெண்ணிக்காலாடியும் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கமும் களமாடியது இந்த மண்ணில் தாங்க. இவர்களை விட பெரியார் என்ன பெரிய புத்தனா இல்ல பெரிய அறிவாளியா? தீரன் சின்னமலையும் வீரன் அழகுமுத்துக்கோனும் சின்ன மருதும் பெரிய மருதும் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரும் அப்பளோட்டிய பெருந்தமிழன் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையும் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனை விட பெரியார் பெரிய புத்தனாங்க இல்ல பெரிய அறிவாளியா? எண்ணிலடகா சங்க இலக்கிய முறைக்கு சமகால வரைக்கும் எங்கள் தலைவர்கள் தெரு முழுக்க வழிநெடுக வரலாறு இருக்கும் பொழுது ஒரு தற்குறி மனைவியை கூட மாற்றான சைட் அடிக்கிறதுக்கு நீ துணை நின்ற கோயிலுக்கு போயிட்டு வரும்போது யாருடைய உடலுறவு இருக்கலாம். இதுல கருப்பப்பை அறுத்து வீசுதாங்கிற என் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்ற, அந்த தமிழை அழிக்கணுங்கிற, அந்த தமிழ் தாயை ஒழித்து எறியணுங்கிற, எந்த விதத்துல இந்த மண்ணுக்கான நீ பெரியார் என்ன சாதிச்சுட்ட? அந்த அவ்வையை பத்தி இந்த திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு வரி வரலாற்றை பேசியது உண்டா? ஏன்னா அவ்வையை விட அந்த பெரியார் பிடிங்கி தள்ளிட்டாரு. பெரியார் என்னங்க சாதிச்சாரு? தமிழ் கலாச்சாரத்தை அழிச்சாரு, பெண்மையை அழிச்சாரு, தாலி அறுத்தாரு. தமிழர்கள் மூலினா தமிழ் காட்டுமிராண்டி மொழி, அவர்களை தமிழை வெளியேற்ற வேண்டும். எத்தனைங்க இந்த மண்ணுல அத்தனை தமிழர் ஒழிப்பு இன அழிப்புக்கு முதல் காரணம் முதல் விதை பெரியார் தான். அந்த ராமசாமி நாயக்கர் தான். அவர் தான் நம்ம தமிழர்களுக்கு டவுசர் ஓட கொடுத்தோம், மண்டையில என்ன தேக்கி விட்டோம், நாங்க எதை படிக்க வச்சோம். பெரியார் மட்டும் இல்லை என்றால் அண்ணன் சீமான் நம்ம பெரியார் மண்ணா? இது பெரியாரே மண்ணு தானடா. இல்ல இரட்டைமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதர் சொல்லாத கருத்தை நாங்க பெரியார் சொல்லிட்டாரு. முழுக்க இன அழிப்பு, மொழி அழிப்பு, தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை அழித்த அந்த நாசகாரன் அந்த ராமசாமி நாயக்கர் பெரியார் என்பது தமிழர்களுடைய சாபக்கேடு. அதை தொடைத்தே தீர்வோம் நாங்க. அந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது இந்திரா காந்தி. அதற்கு துணை நின்றது யாரு? ஐயா கருணாநிதி தானுங்க. இன்னைக்கு என் கச்சத்தீவு இந்த மண்ணுல தமிழர் நிலத்திற்கு சொந்தமாக இருந்திருந்தா மீனவர்கள் வலையை உணர்த்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் எங்கள் முன்னோர்கள் கடலை கெட்டி ஆண்டது வரலாற்றில் புறநானூறு சொல்கிறது. அவர்களே சிலையை உடைப்பான், அவர்களே கலவரத்தை உருவாக்குவான், கூலி உயர்வுக்காக போராடினேன். மாஞ்சலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதில் மாட்டடிச்சது போல அடிச்சு 17 பேரை கொண்டாங்க. அப்ப இங்க போராடவும் குற்றம், கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப இந்திய பெருந்தேசத்தில் இந்த நச்சு திட்டங்கள் இந்த மண்ணை தவிர்த்து எந்த மாநிலத்தில் இருக்கு? ஒரு பக்கம் மீத்தேன் எரிகாட்டு திட்டம், ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன், அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், இப்படி நச்சு திட்டங்களுக்கு பூரா அடிக்கல் நாட்டியது ஐயா கருணாநிதி நினைத்திருந்தால் அந்த ஈழ தேசத்தில் நடக்கிற அந்த படுகொலை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். ஏன் நிறுத்த முடியல? தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரை சமீப காலமாக சீமாவில் எதிர்க்கிறாரு. எதன் காரணமாக பெரியார் எதிர்க்கிறார் சீமா? இல்லை, பெரியார் இன்னைக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. அதாவது கல்லணை கட்டிய கரிகாலனும் கங்கை கொண்டவனும் கடாரம் வென்றவனும் கடல் கடந்து கடலை வென்றவன் சமகாலம் முழுது சங்ககால இலக்கியம் வரைக்கும் இங்க தலைவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். மயிலுக்கு போர்வை தந்த பேகன், முல்லைக்கு தேர தந்த பாரி, தன் தசையை புறாவுக்காக அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, இவர்களை விட பெரிய தலைவரா பெரியாரு? சொல்லுங்க பார்ப்போம். பூலித்தேவனும் வெண்ணிக்காலாடியும் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கமும் களமாடியது இந்த மண்ணில் தாங்க. இவர்களை விட பெரியார் என்ன பெரிய புத்தனா இல்ல பெரிய அறிவாளியா? தீரன் சின்னமலையும் வீரன் அழகுமுத்துக்கோனும் சின்ன மருதும் பெரிய மருதும் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரும் கப்பலோட்டிய பெருந்தமிழன் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையும் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனை விட பெரியார் பெரிய புத்தனாங்க இல்ல பெரிய அறிவாளியா? எண்ணிலடகா சங்க இலக்கிய முறைக்கு சமகால வரைக்கும் எங்கள் தலைவர்கள் தெரு முழுக்க வழிநெடுக வரலாறு இருக்கும் பொழுது ஒரு தற்குறி மனைவியை கூட மாற்றான சைட் அடிக்கிறதுக்கு நீ துணை நின்ற கோயிலுக்கு போயிட்டு வரும்போது யாருடைய உடலுறவு இருக்கலாம். இதுல கருப்பப்பை அறுத்து வீசுதாங்கிற, என் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்ற, அந்த தமிழை அழிக்கணுங்கிற, அந்த தமிழ் தாயை ஒழித்து எறியணுங்கிற, நீ எந்த விதத்துல இந்த மண்ணுக்கான நீ பெரியார் என்ன சாதிச்சுட்ட? புரிஞ்சுட்டேன். இறைமொழி எங்களுடைய தமிழ் மொழி, இறைமொழி. பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சறது போய் காமம் செப்பாதோ கண்டது மொழியுமோ அப்படின்னு இறைய நான் சிவபெருமான் கவி எழுதி பாண்டியன் அவையில கொடுக்கும் பொழுது அந்த அவையில் இருந்த நக்கீரன் புலமை வந்தவன் இறைவன் என்று தெரிந்தும் அவனுடைய எதிர்வாதம் செய்து அந்த எதிர்வாதத்தால் தோற்ற பிறகு
நான் தமிழோடு விளையாடவே வந்தேன்னு சொன்னாரே அந்த முதல் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அந்த சிவபெருமான். அவரோட பெரியார் வந்து என்ன தமிழுக்காக வந்து பெரிய சாதிச்சுட்டாரு, புடிங்கி தள்ளிட்டாரு. பூரா பெரியார் பெரியாருங்கிறீங்க, சொல்லுங்க பார்ப்போம். அதாவது வந்து ஊருண்டு பெயருண்டு உற்றார் பற்றாரும் உண்டு நாடுண்டு, நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடம் உண்டு. உன் தத்துவம் தவறென்றால் அந்த தத்துவம் சொல்லும் ஔவைக்கு உரிமை என்று சொன்ன அந்த ஔவை பெருங்கிழவி, அந்த பாட்டி, அந்த ஔவையை பத்தி இந்த திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு வரி வரலாற்றை பேசியது உண்டா? ஏன்னா ஔவையை விட அங்க பெரியார் வந்து பிடிங்கி தள்ளிட்டாரு. பெரியார்னா பெரியார் என்னங்க சாதிச்சாரு? தமிழ் கலாச்சாரத்தை அழிச்சாரு, பெண்மையை அழிச்சாரு, தாலி அறுத்தாரு, தமிழர்கள் வந்து மூலினா தமிழ் காட்டுமிராண்டி மொழி, அவர்களை வந்து தமிழை வெளியேற்ற வேண்டும். எத்தனைங்க இந்த மண்ணுல அத்தனை தமிழர் ஒழிப்பு இன அழிப்புக்கு முதல் காரணம், முதல் விதை பெரியார் தான், அந்த ராமசாமி நாயக்கர் தான். புரிஞ்சுட்டீங்களா? அவர் தான் வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து டவுசர் ஓட கொடுத்தோம், மண்டையில என்ன தேக்கி விட்டோம், நாங்கள் எதுவும் படிக்க வச்சோம். பெரியார் மட்டும் இல்லை என்றால், பெரியார் மட்டும் இல்லை என்றால் அண்ணன் சீமான் நம்ம பெரியார் மண்ணா? இது பெரியாரே மண்ணு தானடா, என்னடா பெரியார் மண்ணு? எத்தனை என்ன உலகத்தில் தொன்மையான இலக்கியம் சொல்லப்படுகிறது தொல்காப்பியம். அதற்கு முன்பாகவே வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிலந்தறிவல் பாண்டியன் ஆலயத்தில் வந்து தொல்காப்பியம் வந்து பதிவு செய்யப்பட்டதுனால இந்த தொல்காப்பியம் சொல்லப்பட்ட அவர் சொல்லப்படாத பகுத்தறிவா பெரியார் சொல்லிட்டாரு. உற்றறிதல், முகர்ந்தறிதல், பார்த்தறிதல், நன்மை தீமைகளை வந்து பகிர்ந்தறிதல், அதான்டா பகுத்தறிவுங்கிறார் தொல்காப்பியம். அவர் சொல்லாத வந்து இவர் சொல்லிட்டாரா? இல்ல இரட்டைமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதர் சொல்லாத கருத்தை அங்க பெரியார் சொல்லிட்டாரு. சொல்லுங்க பார்ப்போம். முழுக்க முழுக்க இன அழிப்பு, மொழி அழிப்பு, தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை அழித்த அந்த நாசகாரன் அந்த ராமசாமி நாயக்கர் பெரியார் என்பது தமிழர்களுடைய சாபக்கேடு. அதை தொடைத்தே தீர்வோம் நாங்கள். சார் இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவை ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் ரொம்ப மூர்க்கமாக வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன் வந்து திராவிடத்தை வந்து இவ்வளோ ஒரு இதாக ஆணித்தனமாக எதிர்க்கிறதுக்கான காரணம்? இல்லை, தேசிய கட்சிக்கு மாற்றாக வந்து பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி பேசிய இந்த திராவிட தத்துவம், அதற்கு முன்னோடியாக இருந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். புரிஞ்சுங்களா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை, இது 6வது முறையாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கார். ஐயா கருணாநிதியோட புதல்வன், தவ புதல்வன். அப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் முல்லை பெரியாற்றினுடைய பிரச்சனை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் வறண்ட பொழுது அங்குள்ள விவசாயிகள் அந்த மண்ணில் போராடிய பொழுது இது நாள் வரை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சிக்கலுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறதா? இல்லை. தஞ்சை தரணி தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம், அங்குள்ள அந்த உழவன், அந்த விவசாயி சொந்த மண்ணில் எலிக்கறி தின்னு தோண்டிய கிணற்றுல வந்து தூக்கிலிட்டு செத்தானே, அதற்கு அந்த தலைக்காவேரி, காவேரியுடைய சிக்கலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கு செய்தது என்ன? புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாலாறு, அந்த நுயலாறு, அதை தொடர்ந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நடுவண் அரசு சிங்களவனுக்கு இந்த மண்ணில் தமிழர் தேசத்துக்கு, இந்தியாவிற்கு, அதாவது தமிழருக்கு சொந்தமானது எங்களுடைய கச்சத்தீவு, அந்த கச்சத்தீவை தாரவாட்டு கொடுத்தது வந்து இந்திரா காந்தி. அதற்கு துணை நின்றது யாரு? ஐயா கருணாநிதி தானுங்க. இன்னைக்கு வந்து என் கச்சத்தீவு வந்து இந்த மண்ணில் தமிழர் நிலத்திற்கு சொந்தமாக இருந்திருந்தா மீனவர்கள் வந்து வலையை உணர்த்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் எங்கள் முன்னோர்கள் கடலை கெட்டி ஆண்டது வந்து வரலாற்றில் புறநானூறு சொல்கிறது. கொள்களிர் விசும்பு கையலினை ஆசை, அதாவது கரிகாலனுடைய வாழ்வில் வந்து பேசப்படுது. என் கரிகாலனுடைய முன்னோர்கள் வந்து கடலை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. கலியல் யானை கரிகால் உழவன் சொல்லப்படுது. அந்த கடலையை கட்டுப்பாட்டில் வச்சிருந்த அந்த கரிகால் பெருவளத்தானுடைய இன்னைக்கு பிள்ளைகள், அவர்கள் வழிவந்த எங்களுடைய தமிழ் குடிகள் வந்து இன்னைக்கு சொந்த நிலத்தில் கச்சத்தீவை வந்து தூக்கி கொடுத்ததனுடைய காரணமாக 850 மீனவர்களை வந்து அந்த சிங்கள காடவன் சுட்டு வீழ்த்தி ஒரே சங்கிலியில் வந்து கைது செய்யப்பட்டு நாயை இழுத்தது போல இந்த நொடிப்பொழுது வரைக்கும் இழுத்துட்டு போறாங்க. அதற்கு துணை நின்றது யாருங்க? ஐயா கருணாநிதி தானே. மூடிய சாராய கடை திறந்தது யாரு? ஐயா கருணாநிதி. சாதிக்கு சங்கங்களை உருவாக்குனது யாரு? ஐயா கருணாநிதி. சொந்த மண்ணில் தமிழர்களை துண்டாடி ஒரு தலைவனை வந்து போற்றுவது, ஒரு தலைவனை வந்து தூர்த்துவது, அப்ப இரு தலைவர்களையும் வந்து முட்டி மோத வைப்பது. அவர்களே சிலையை உடைப்பான், அவர்களே கலவரத்தை உருவாக்குவான், கூலி உயர்வுக்காக போராடினான் மாஞ்சலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்.
அதில் மாட்டடிச்சது போல அடிச்சு 17 பேரை கொண்டாங்க. அப்ப இங்க போராடவும் குற்றம், கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப இந்திய பெருந்தேசத்தில் இந்த நச்சு திட்டங்கள் இந்த மண்ணை தவிர்த்து எந்த மாநிலத்தில் இருக்கு? ஒரு மீத்தேன் எரிகாட்டு திட்டம், ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன், அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், இப்படி நச்சு திட்டங்களுக்கு பூரா வந்து அடிக்கல் நாட்டியது வந்து ஐயா கருணாநிதி. சொல்லுங்க நீங்க பார்ப்போம். அப்ப இன்னைக்கு வீதி வீதிக்கு படிப்பகம் இருக்கணும். இன்னைக்கு குடிப்பகத்தை வச்சு இந்த தலைமுறை இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? சொல்லுங்க நீங்க பார்ப்போம். திருமணம் முடிச்சவனுக்கு குழந்தை பிறக்குதா? இல்லை இவனா பட்டிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வளர்ந்து நிற்கிறானா? ஐயா பச்சை தமிழர் காமராஜர் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது 16,000 பள்ளிக்கூடங்களை வந்து திறந்து வச்சாரு. புரிஞ்சுட்டீங்களா? ராஜாஜி வந்து நான் 6,000 பள்ளிக்கூடங்களை மூடும்போது 16,000 பள்ளிக்கூடங்களை வந்து திறந்து வைத்த அந்த பெருமை, அந்த 16,000 பள்ளிக்கூடம் எங்க இருக்கு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் காட்ட முடியுமாங்க? பூரா அழிஞ்சிருச்சு. தமிழ் வழி கல்வி அழிஞ்சிருச்சு. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அத்தனை அழிஞ்சிருச்சு. கோயில்களிலிருந்து தமிழர்களை வெளியேற்றி இந்த மண்ணில் அத்தனையும் நாசப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தாங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது சிங்கள காடவன் இந்திய பெருந்தேசம் தலைமையேற்று 30 நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த ஈழ மண்ணில் பாலியாறு பாய்ந்து செல்லும் அந்த வன்னி, அந்த பழம்பெரும் நகரத்தை சுற்றி வளைத்து சல்லடை போட்டு சலிச்சானுங்க. அதற்கு துணை நின்றது யாரு? ஐயா கருணாநிதி நினைத்திருந்தால் அந்த ஈழ தேசத்தில் நடக்கிற அந்த படுகொலை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஏன் நிறுத்த முடியல? அப்ப அங்க செத்து விழுந்தது யாரு? தமிழன். அப்ப ஐயா கருணாநிதி யாரு? தெலுங்க. அதுதான் இந்த இடத்துல சிக்கல் இருக்கு. அதனால தான் சொல்றேன், எங்க மண் சார்ந்து நாங்களே வந்து அதிகாரத்தில் நிற்போம், ஆட்சியை நடத்துவோம். இது எங்களுடைய மண்ணுடா, இது தமிழர் பூமிடா, மாற்றான் எவனும் வந்து கொலைச்ச கூடாது. அதற்காக இங்க யாரும் வாழலாம், ஆளும் உரிமை தமிழருக்குத்தான் உண்டு என்ற நோக்கோடு இந்த மண்ணில் நம்ம போராடிட்டு இருக்கோம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஏன் எதுக்குறீங்க அப்படின்னா, இப்ப நான் எதுக்காம யாரும் எதுக்குறது? எங்கள் மீனவர்களுக்கு தீர்வு சொல்லிடுமா? இல்ல ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு என்ன? இல்ல முல்லை பெரியாற்றுக்கு தீர்வு என்ன? காவேரிக்கு தீர்வு என்ன? பாலாற்றுக்கு தீர்வு என்ன? நச்சு திட்டங்களுக்கு தீர்வு என்ன? சொல்லுங்க. அப்ப இங்க தமிழ் வழி கல்விக்கு தீர்வு என்ன? எல்லாமே அழிஞ்சிருச்சுங்க. தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி, ராஜபாளையம், தென்காசி, அது முழுக்க நாகர்கோவில் வரைக்கும் உள்ள பொதிகை மலை, அந்த பொதிகை மலையில தானே தமிழ் பிறந்தது. பொதிகை மலையில் தமிழ் பிறந்து அவ்வை மடியில் தவழ்ந்து வள்ளுவன் வார்த்தையால் வளர்ந்த அந்த தமிழ், அந்த மலையை உடைச்சு நீ மலையாளிக்கு வந்து அனுப்புற. அந்த 8 வழி சாலை ஓடுறதுக்கும் அவன் ரோடு நடக்கிறதுக்கே அந்த மலையாளிகிட்ட வந்து மலை இல்லையா? மண் வளம் இல்லையா? மலை வளம் இல்லையா? காட்டு வளம் இல்லையா? கனிம வளம் இல்லையா? நீ எதுக்காக எங்க வளத்தை வந்து உடைக்கிற? இதை கேட்கறதுக்கு நாதி இருக்கா? எங்க மலையை உடைச்சு எடுத்துட்டு போய் அவன் கழிவு பூரா இங்க வந்து தட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப இது எதை நோக்கி நகருது? இந்த மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டுமா வேணாமா? சொல்லுங்க பாப்பா. எங்கள் தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையாக நினைச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை கருவறுப்பதற்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படின்னா பெரியார் வந்து இப்போ உண்மை எதுக்குன்றீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து சீமான் அவர்களே வந்து பெரியார் திராவிடத்துக்காக ஆதரவாக வந்து வாக்கு சேர்த்து ஆகட்டும், அவங்களுக்கு மேடையில் வந்து பேசினதாகட்டும் ஒரு கட்டத்தில் செயல்பட்டுருக்காரு. ஸோ அவரது இதே வந்து முன்னுக்கு இருக்குல்ல. இல்லை, நான் இப்போ எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, நான் கம்யூனிஸ்ட் இல்லை. புரிஞ்சுங்களா? நம்ம எல்லாம் ஒரு நாள் எங்கள் தாத்தா காங்கிரஸில் இருந்தார். ஆனால் இப்போ வந்து நம்ம யாரும் காங்கிரஸ் இல்லை. எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா வந்து திமுகவில் இருக்கார். அப்போ நம்ம இல்லை. அப்போ எல்லாமே இந்த மண்ணில் வந்து தமிழர்களை வந்து கோலைச்ச வேண்டும் என்ற நோக்கோடு இந்திய தேசிய பேசுறது. இந்த தமிழர்களை வந்து மேலே கோலைச்சி நின்று ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு இல்லாத தத்துவம் திராவிடம், பஞ்ச தத்துவம். அதாவது பஞ்ச திராவிடம். பஞ்ச திராவிடம் யாருன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா மலையாளி, தமிழர்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், மராத்தியர்கள், இதுதான் பஞ்ச திராவிடம். நாங்கள்லாம் அப்புறம் பஞ்ச திராவிடம் நீ தானா? நான் திராவிடன் போய் மலையாளிகிட்ட போனேன்னா செருப்பு கொண்டு அடிச்சு விட்டுருவேன். கன்னடன்ற போனேன்னு வந்து கட்ட வழக்கமத்தை கொண்டு அடிச்சு விட்டுருவேன். ஏடா திராவிடம் யாரா நீங்கள்? அது மாதிரி நாங்கள் தெலுங்கு தேசத்துக்குலாம் போனால் வெரைட்டி அடிச்சு விட்டுருவேன். அப்போ இங்கே மட்டும் ஏன் நடக்கு? வந்தார வள வைக்கும் தமிழ்நாடு. புரிஞ்சுக்கலாம்? யாதும் முறை யாவரும் கேள்வி தீதும் நன்று பிறர்தர வாரா. அந்த அதை வந்தார வாழ வைக்க சொல்கிறான் பார்த்தீங்களா? அந்த மன நிறைவான தமிழர்களுடைய இவங்க இழிச்சவானா இருக்கேன், யாருனாலும் ஆளலாம். இப்போ நான் வந்து வேட்பாளர் நிற்கும் போது என்ன சாதிப்பான்? அதே மாட்டு மொழிகள் பேசுகிற பொழுது அவனை ஏற்றுக்கிறான். இந்த நோய் இதற்கு காரணம் என்ன? அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை கொண்டு வந்தது யாரு? பெரியார் போன்ற தத்துவங்கள். அப்ப தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இந்த திராவிட தத்துவம். 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கோலைச்சி திராவிட கட்சிகள் ஒரு பொது தொகுதியில்
ஒரு பட்டியல் வகுப்பு, அதாவது வந்து பட்டியல் பிரிவில் உள்ள ஒரு தேவேந்திர குல வேளாளர்களையும் ஒரு ஆதி பறையர்களையும் பொது பிரிவில் அந்த பொது பட்டியல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது தகுதியில் கூட வந்து இன்று வரைக்கும் ஒருத்தனை நிப்பாட்டி உன்னை வெல்ல வைக்க முடியல, அதற்கான தகுதியை வளர்க்க முடியல. அப்படின்னா சாதியத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை வந்து என்னைக்கும் புறைவோடி இருக்கும் வரை அதற்கான வேலை திட்டத்தை சரியாக செய்தது இந்த திராவிட தத்துவம் தான். அப்போ தமிழர்களை துண்டாடி அவர்களை முட்டி மோத விட்டு ரத்தம் குடித்த இந்த கூட்டம் யார் என்று பார்த்தால் இந்த திராவிட தத்துவம் தான். இந்த திராவிட தத்துவார்த்தம் தான் தமிழர்களை ஒன்று சேர விடவில்லை, தமிழர்களை துண்டாடியது, அவர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை உருவாக்கியது, ஒரு சமூகத்தை மட்டும் தூக்கி நிறுத்துவது, மற்ற சமூகங்களை தாழ்மைப்படுத்தி பார்ப்பது, இது போன்ற சித்தாந்த கோட்பாடுகள் தான் தமிழர்களுடைய ஓர்மை இன்று வரை நிலை பெறவில்லை. அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த திராவிட தத்துவம் என்பது மாற்றார்கள், மாற்று மொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் சுகமாகவும் சுலபமாகவும் அதிகாரத்தில் வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு கொண்டு வரப்பட்ட தத்துவம் தான் இந்த திராவிட தத்துவம். இந்த திராவிட தத்துவம் என்பது தமிழர்களுக்கு எதிரானது, அதை நாங்கள் களமாடி கருவறுக்காம விடமாட்டோம் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களமாடுகிறது. எங்களுக்கான அதிகார ஆட்சியும் வரும் 2026 என்பது அது நாம் தமிழர் ஆட்சி என்பதுதான் எங்களுடைய முழக்கம், எங்களுடைய கோரிக்கை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற நோக்கோடு நாங்கள் வந்து களமாடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நான் என்ன கேட்டேன்னா, இப்போ சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பெரியார் கொள்கைகளுக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அவரும் பெருமங்க இருக்குது. முதல் கட்டத்தில் அவர் வந்து நாம் தமிழ் கட்சி இயக்கம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பெரியாருடைய ஸ்டேஜில் நிறைய பேசியிருக்காப்புல, பெரியாருடைய கொள்கை வந்து நிறைய மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காப்புல. ஸோ அப்போ அதை ஏன் அவரோட வந்து நிலைப்பாடு மாறி இருக்குது சீமான்? முன்னாடி எல்லாருமே நம்மளாம் திராவிடம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், எல்லாருமே திராவிடமே, நம்மளாம் திராவிடர்கள் என்று ஈழ மக்களை கொன்றழித்து 4 குண்டுகளை அந்த நடுமார்பில் தாங்கி சரிந்து கிடந்தது அந்த சந்தன பேழை. எப்படி அழுதிருக்கும் அந்த புலி பிறந்த காடு, எப்படி அழுதிருக்கும் அந்த புலி பிறந்த காடு, பாலச்சந்திரனை இழந்த அந்த வன்னிக்காடு. தொட்டிலில் கிடந்திருக்கும் போது சிங்களவனை பார்த்து அவன் சிரித்திருப்பானா இல்லை அழுதிருப்பானா? அவன் கையில் இருக்கும் துப்பாக்கியை தகப்பன் கொடுத்து எழுந்து நடக்க வைத்திருப்பான் அந்த தம்பியை. பாலச்சந்திரன் செத்து விழுந்த பிறகுதான், ஈழ தேசம் அழிந்த பிறகுதான் திராவிடம் என்பது வேறு, தமிழர் வேறு என்பது எங்களுக்கு பாடம் புகட்டி கொடுத்தது அந்த ஈழ தமிழர்களுடைய ரத்தம். எங்களை தமிழ் தேசிய அரசியலை வளர்த்தெடுத்தது அந்த ஈழ தமிழர்களுடைய கண்ணீர். இந்த தேசம் நமக்கானது என்று எங்களிடம் ஒப்பாரி வைத்தது வங்கக்கடலில் 809 மீன் அந்த ரத்தமும் யுத்தமும். இந்த மண்ணில் திராவிடம் வேறு தமிழர் வேறு என்பது 3 லட்சம் 4 லட்சம் தமிழர்களை இழந்த பிறகுதான் எங்களுக்கு பிறந்தது நாங்கள் திராவிடர்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் என்று. புரிஞ்சுங்களா? சொல்லுங்க திராவிடம். அன்னைக்கு நம்ம எல்லாரையும் தூக்கி பிடிச்சோம், பெரியாரையும் சரியா வந்து அவரதே நமக்கு வந்து பகுத்தறிவு கொடுத்துருப்பாருங்க. ஆனால் அதற்கு முன்னாடி வந்து பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழர் யார் என்பது தெரியல. நற்றினை நல்ல குறுந்துகை 500 பதிற்று பற்று பரிபாடல் எதுவும் இல்லை. வரலாறு என்பது யாருக்கும் தெரியாது. இடைப்பட்ட ஜமீன்தாரும் மிட்டா மிராசுகளும் அந்த கட்டி எழுப்பப்பட்ட இந்த சுதந்திர ஆட்சி, இந்த அரசு, இது மட்டும்தான் தமிழர்களுக்கு தெரிந்தது. பகுத்தறிவு பெரியார் தான் என்று சொல்லும் பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகத்தில் தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியத்தில் பகுத்தறிவு பேசியவன் எங்கள் தொல்காப்பியன். அவருக்கு முன்பாக உள்ள அந்த அகத்தியன், அந்த முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவன், இன்று இறையாக போற்றக்கூடிய மணிநெற்றி உமிழ்சங்கன் தந்த தமிழே அவன் தந்த மொழி என்று போற்றக்கூடிய அந்த சிவனார், எங்களுக்கு அறம் என்பது ஒழுக்க நெறி என்பதும் எங்கள் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கற்பித்துக் கொடுத்த இந்த இடத்துல வந்து நேற்று பூத்த காலம் தான் ஒரு அயோக்கியன், ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு பெரியார் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பது எவ்வளவு பித்தலாட்டத்தனமானது ஏன் தம்பி, எவ்வளவு பித்தலாட்டத்தனமானது. அப்ப அந்த இத்தனை மண்ணளிப்பிற்கும் இனஅழிப்பிற்கும் காரணமாக இருந்த அந்த திராவிடத்தை தோலுறுத்தி எங்கள் தலைமுறைகளுக்கு அவர்களை காட்டி கொடுத்து அவருடைய வேலை அறுத்தறிய வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை இல்லையா? சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். சொல்லுங்க, எதுக்காக நாங்க திராவிடத்தை தூக்கி பிடிக்கணும்? நீ பக்கத்து மாநிலம் தானே போய் சொல்லு, ஒரு வார்டில் ஒரு திராவிடத்தை சொல்லி ஒரு கவுன்சிலராக சொல்லு பார்ப்போம். அப்ப இங்க இருக்கிறவங்களா கேன பெயர். புரிஞ்சுங்களா? எத்தனை தலைவர் இருக்காங்க கோவையில்? டிடி நாடு என்ன கண்டுபிடிச்சாரு?
பைப்பா இரும்பா இது மாதிரி டப்பாவா பேனாவா என்ன கண்டுபிடிச்சார் அவரு? அவருக்கு அந்த பாலத்தை ஏன் அங்கே தீரன் சின்னமலை இல்லை, அந்த மாவீரன் இல்லையா? வழிநெடுக்க வரலாறு இருக்கு. அவையை எத்தனை நீ வந்து அடையாளப்படுத்திருக்க திராவிட கட்சி? உலகத்துக்கு பொதுமுறை கொடுத்தானே வள்ளுவனை எத்தனை இடத்துல நீ வந்து திராவிட கட்சி நீ அடையாளப்படுத்திருக்க? கக்கூசில் பார்த்தா கருணாநிதி பேர், கடலில் பார்த்தா அவர் வச்சிருக்க பேனா வைப்பங்கிற. இது கூட நான் கேட்கல அப்படின்னா வந்து திருவள்ளுவர் தலையில் நீ செருப்பு தூக்கி வச்சிருவார், இது கருணாநிதி செருப்பு அப்படின்னு. அது கேட்க நாதி இல்லை. ஒரு பள்ளிக்கிடம் இருந்தால் படிப்பகம், பெரியார் படிப்பகம். என்ன தொல்காப்பியம் சொல்லாத நீ சொல்லிட்ட பெரியார் படிப்பகம்? எங்க ஐயா கர்மவீரர் காமராஜர் கல்வி கண் திறந்த அந்த மாமேதை சாகும் பொழுது செத்து விழுந்தாரே ஒத்த வேட்டியோட, நெத்தில இருக்க பட்டையோட செத்து விழுந்தாரே ஐயா முத்துராமலிங்க தேவர். அவர்களோட தியாகத்தை விட பெரிய தியாகமா இது பெரியார் செஞ்சது? என்ன படிப்புவோம்? எத்தனை இடத்துல நீ வந்து கல்லூரி கட்டியிருக்க? அந்த நிர்வாகம் யாரு? அந்த கோடி கோடியான சொத்துக்கள் இருந்துச்சு, அந்த சொத்துக்களை இன்னைக்கு நிர்வகிக்கிறது யாரு? மண்ணு தமிழர் மண்ணு. அப்ப கோடி கோடியா இன்னைக்கு வடக்கத்தை 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் இந்த மண்ணுல இருக்காங்க. அப்ப நீ சென்ற இடமெல்லாம் பிழைக்க போன இடமெல்லாம் வந்து யாரும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு திட்டவரை வந்து எல்லாருக்கும் வாக்குச்சீட்டு கொடுக்கிற ஒரு திட்டவரை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ரேஷன் கார்டும் வந்து வாக்குரிமை கொடுத்துட்டா தமிழர்களோட நிலைப்பாடு என்ன சொல்லுங்க பார்ப்போம். 1.5 கோடி பேர் இன்னைக்கு 2 கோடி பேர் வந்துட்டான், இன்னும் ஒரு ஆண்டுல 3 கோடி பேர் வந்துட்டான். அப்ப இதுக்கு என்ன திட்ட வரைவு வச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம்? நீ சொல்லுங்க, இது என்னங்க திட்ட வரைவு வச்சிருக்கு? உங்களுக்கு தெரியாத இருக்க ஒரு சின்ன கடை, ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கானா அங்க 2 இந்திக்காரர் இருக்கிறான். பெரிய வணிகமா இருக்கா அங்க இந்திக்காரர் இருக்கிறான். தமிழர்களுக்கான வணிகம் இருக்கா சொல்லுங்க. தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், கடலூர், தென்னார்காடு, வடார்காடு, திருச்சி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், அங்க தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதை சார்ந்து உள்ள தென் தமிழகம் உள்ள தென் மேற்கு மாவட்டங்கள்ல இருந்து வட தமிழகம் வரைக்கும் உள்ள தமிழர்கள்ல எந்த நகரத்துல அங்க தமிழர்கள் வணிகம் இருக்கு சொல்ல முடியுமா நீங்க? இல்ல. அப்ப எதற்காக இந்த மண்ணில வந்து இன்னும் வந்து திராவிட வேணும் திராவிட வேணும், ஏன் பெரியார் எதுக்குறீங்க, ஏன் அவரை எதுக்குறீங்கன்னா எதுக்கு நீங்க மண்ணுக்கு என்ன செஞ்சா எதுக்கு வரணுங்கிற? என் சொந்த மண்ணில் நான் போறான்னா வந்து சுட்டு தள்ளுற, உலகத்தில் உள்ள நாசகார திட்டம் பூரா அந்த மண்ணில் வந்து பதிவு பண்ற. என் தமிழுக்கான எந்த வரையறையும் கிடையாது. என் மீனவனை வந்து சங்கிலியை கட்டி நாயை எழுத்துட்டு புறமான எழுத்துட்டு போறியா? கேட்கறதுக்கு நாதி கிடையாது. கேட்டா கடிதமா எழுதுற கச்சத்தீவு வேணும் கச்சத்தீவு வேணும். சுத்து நின்ற சுண்டக்கா நாடு இந்த இலங்கை. இந்தியா எதிர்த்து நின்றுச்சுன்னா அவன் மிரண்டுருவான். அப்ப என்ன காரணம்? செத்து விழுந்தது இந்தியா இல்ல, தமிழக மீனமே. அதனால அந்த திமிரு தெனாவிட்டு இவன் எப்படியாவது இந்த இலவசத்தை கொடுத்தோம்னா இவன் எப்படியாவது நம்மளுக்கு வாக்கு போட்டுருவான், வாக்கு செலுத்துருவான், மீண்டும் எப்படியாவது வந்து எழுந்துடலாம், எழுந்து உட்காந்துடலாம், பாட்டுக்கு 10 ரூபா கொடுக்குற. இப்படி லட்சம் கோடிகளை வந்து சாராய கடையில வந்து சம்பாரிச்சு அந்த பாமர மக்களுடைய வாழ்வியலை வந்து பணத்தை கொடுத்து இலவசத்தை கொடுத்து அவர்களை திருப்பி மீண்டும் வந்து இந்த மக்களை வந்து உதயசூரியனுக்கு இந்த ரெட்டலைக்கு ஓட்டு போட வச்சு மீண்டும் போட வச்சு உட்காந்து இந்த தலைமுறைகளை பூரா சாராய வித்தாத்தே அரசு நடத்த முடியும் என்ற இந்த ஒரு கோட்பாடோட கொண்ட இந்த திராவிட கட்சிகளை அகற்றாமல் வந்து ஒருபோதும் வந்து நாங்கள் தூங்க மாட்டோம். நாம் தமிழருடைய கட்சி அதனுடைய கோரிக்கை இந்த திராவிடத்தை கருவறுக்கிறது.